ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல டெய்லி ட்ரை பண்றோம். இருந்தாலும் கன்சீவ் ஆக முடியல. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களாங்க? அப்பனா நீங்க இத கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறதே உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ அதிகமாக்கும். ஸ்ட்ரெஸ் இன்கிரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, கார்ட்டிசால்ன்ற ஹார்மோன்ஸ் அதிகமாகும்போது மென்னுக்கு ஸ்பெர்ம் புரொடக்ஷன் கம்மியாகுது. வுமெனுக்கு எக் புரொடக்ஷனும், ஓவுலேஷனும் அஃபெக்ட் ஆகுதுங்க. கன்டினியூஸா நீங்க வொர்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால உங்க ஸ்லீப் ஹார்ஸுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம இருந்தீங்க அப்படின்னா, மெலட்டோனின்ற சர்க்காடியன் ரிதம் ஆல்டர் ஆகி அதுவும் உங்களுடைய ஸ்பெர்ம் புரொடக்ஷனையும், எக் புரொடக்ஷனையும் அஃபெக்ட் பண்ணுது. கன்டினியூஸா நீங்க வொர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. ஹோம்லயே இருக்கீங்க. ஆனா வெளிய போகவே இல்ல அப்படின்னா, சன் எக்ஸ்போஷர் இல்லாம விட்டமின் டி டெஃபிஷியன்சி வரலாம். அதனாலயும் உங்க ஸ்பெர்ம் புரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகலாம். எக் புரொடக்ஷனும் அஃபெக்ட் ஆகலாம். இதனால நம்ம வொர்க் ஃப்ரம் ஹோம தவிர்க்க முடியுமா? கட்டாயம் முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில சேஞ்சஸ் உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல நீங்க பண்ணும்போது, இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் டைம்ல கூட நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க எவ்வளவுதான் வொர்க் பண்ணாலும் உங்களுடைய ஸ்லீப்புக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 8 to 9 hours ஆஃப் ஸ்லீப்புக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும். செகண்ட் திங், நீங்க வெளிய போகிறத கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அப்ப சன் எக்ஸ்போஷர் கிடைக்கும் போது விட்டமின் டி கிடைக்கும். அதனால எக் ப்ரொடக்ஷனும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகுதுங்க. அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்கு மெடிடேஷன், யோகா, ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங்ன்றதையும் நீங்க ப்ரிஃபர் பண்ணும்போது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் டைமை நீங்க ஹையா உங்களோட ஃபர்டிலிட்டி ஜர்னிக்கு யூஸ் பண்ண முடியும்.